Hello everyone, in 10th Maths Chapter 6 Trigonometry exercise 6.1 நம்ம 6th question பார்க்க போறோம். இதுவும் previous question மாதிரியே தான். இங்க ரெண்டு subdivisions இருக்கு. Each 2 marks தான். இதுவும் 2 mark question தான். இதுவும் 2 mark question தான். டோட்டலா இது 4 mark question. ஓகேவா? இப்போ ரெண்டு subdivision தனித்தனியா பார்க்கலாம். First subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B is equal to 0. Same LHS வச்சு நம்ம RHS prove பண்ண போறோம். LHS வந்துட்டு என்னது அப்படின்னு நீங்க first mention பண்ணிக்கோங்க. RHS வந்துட்டு 0 அப்படின்னு mention பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க sin A minus sin B அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸை நீங்க first வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்ப தனித்தனியா இதுக்கு இந்த 4 வேல்யூஸ்க்குமே எனக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் sin A minus sin B க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 cos A plus B divided by 2 sin A minus B divided by 2. ஓகேவா? the whole divided by cos A plus cos B க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா 2 cos A plus B divided by 2 into cos A minus B divided by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க பிளஸ் இருக்கு. நான் பிளஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். cos A minus cos B க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா minus 2 sin A plus B divided by 2 sin A minus B divided by 2. The whole divided by sin A plus sin B க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin A plus B divided by 2 into cos A minus B divided by 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க இதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கு. இப்படிதான் நான் போன ஸ்டெப்ல நான் எப்படி எழுதிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காமன் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க வந்து 2 cos A plus B divided by 2 வந்து ரெண்டுலயுமே காமன் இருந்தாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 2 sin A plus B divided by 2 இங்கேயும் 2 sin. இங்க வந்து நான் மைனஸை கேன்சல் பண்ணல. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 2 sin A plus B divided by 2 மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்ப நான் ரிமைனிங் என்ன எழுதுவேன் அப்படின்னா sin A minus B divided by 2 whole divided by cos A minus B divided by 2. இங்க வந்துட்டு மைனஸ் இருக்கு. அப்ப நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் எழுதணும். பிளஸ் இன்டு மைனஸ் எவ்வளோ? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா sin A minus B divided by 2 whole divided by cos A minus B divided by 2. இங்க எனக்கு என்ன இருக்கு? sin cos இருக்கு. அப்போ sin theta divided by cos theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்ப sin theta divided by cos theta ஓட வேல்யூ tan theta. அப்ப நான் இதுக்கு பதிலா அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ tan A minus B divided by 2 minus இங்க மைனஸ் தான் இருக்கு. சோ மைனஸ் இங்கேயும் tan தான். tan A minus B divided by 2. அப்ப இது வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே tan A minus B divided by 2 தான். அப்ப இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஃபுல்லா. கேன்சல் பண்ணிட்டு என்னோட ஆன்சர் என்ன? 0. என்னோட RHS என்ன? 0. அப்ப LHS வச்சு நான் RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். சோ LHS is equal to RHS. क्वेश्चन ஒரு டைம் இங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? क्वेश्चन எழுதிட்டு then நீங்க வந்துட்டு hence proved அப்படின்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா அது என்ன கொடுத்திருக்காங்க? sin cube A plus cos cube A divided by sin A plus cos A plus sin cube A minus cos cube A divided by sin A minus cos A is equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சோ நம்மளோட LHS என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. RHS வந்துட்டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஃபார்மட்ல இருக்கு? இது வந்துட்டு A cube plus B cube, இது A cube minus B cube. அப்போ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா? A cube plus B cube ஓட ஃபார்முலாவும் தெரியும். A cube minus B cube ஓட ஃபார்முலாவும் தெரியும். சோ இது வந்துட்டு ஸ்கொயர் போட்டுட்டேன். இது cube தான். ஓகேவா? இப்படி நம்ம வந்துட்டு ரெண்டு ஃபார்முலாவும் தெரியும். அதுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா? அப்ப என்னோட A என்ன அப்படின்னா sin A, B வந்துட்டு cos A. அப்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க ரெண்டு இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த ஃபிராக்ஷன் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்படி பண்ணும்போது
first a plus b அப்படின்னா sin a plus cos a into a square அப்படின்னா sin square a minus ab minus sin a cos a next வந்து plus b square plus cos square a plus நமக்கு இங்க plus தான போட்டுக்கலாம் so plus next one எழுத போறேன் next one ல எனக்கு a வும் b யும் சேம் தான் அப்ப வந்துட்டு a minus b அப்படிங்கும்போது sin a minus cos a next a square னா sin square a minus கிடையாது ஓகேவா இங்க plus அப்ப plus sin a cos a plus b square அப்படின்னா cos square a அப்படின்னு சொல்லி இங்க எழுதிட்டேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க டிஃபரண்ட் வேல்யூஸ் இருக்கா இங்க பிளஸ் தான் இருக்கு நமக்கு டிவைட்ல எதுவும் பண்ணல ஃபிராக்ஷன்லயே இல்ல அப்ப இங்க பார்க்கும்போது டிஃபரன்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்ப sin a plus cos a sin a minus cos a வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா sin square a minus sin a cos a plus cos square a இது இருக்கும் செகண்ட் இதுல வந்துட்டு sin square a plus sin a cos a plus cos square a அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் சேம் அதே ஸ்டெப் தான் இப்ப எழுதிருக்கேன் இப்ப நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு அப்ப நம்ம டிஃபரண்ட் சைன்ஸ் இங்கேயும் கேன்சல் பண்ணலாமா அப்படி பண்ணும்போது மைனஸ் sin a cos a வும் பிளஸ் sin a cos a வும் நான் கேன்சல் பண்ணிடுவேன் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் என்ன தெரியுமா இருக்கும் sin square a plus cos square a plus இங்கேயும் sin square a plus cos square a எனக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ தான் அப்ப நான் என்ன எழுதலாம் இங்க 2 இங்க 1 இருக்கும் அப்போ 2 into sin square a plus cos square a அப்படின்னு அப்படி எழுதலாமா அதாவது நான் ஆட் பண்ணி எழுதுறேன் இது தெரியும் ஆட் பண்ணிட்டேங்க இங்க வந்து எனக்கு ஒரு வேல்யூ தெரியும் என்ன அப்படின்னா sin square a plus cos square a is equal to 1 அப்ப நான் என்ன பண்றேன் 2 இதுக்கு பதிலா நான் 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் அப்போ 2 into 1 2 என்னோட RHS எனக்கு தெரியுமா RHS வந்துட்டு 2 தான் அப்ப நான் LHS வச்சு என்னோட RHS வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்போ LHS is equal to RHS இந்த क्वेश्चन இங்க எழுதிட்டு then இது வந்து hence proved அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ நம்ம குயிக் ரீகால் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன क्वेश्चन இருக்கு sin a minus sin b cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b is equal to 0 அப்படின்னு சொல்லிருக்காங்க சேம் LHS வச்சு நம்ம RHS ப்ரூவ் பண்ண போறோம் சோ இந்த ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே எனக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்கு அத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த ஃபார்முலாஸ நான் இதுக்கு பதிலா எல்லா இடத்துலயுமே நான் ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதிக்கிறேன் ஓகேவா இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் சேம் இதே தான் இங்க எழுதிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேன் 2 cos a plus b divided by 2 இங்கேயும் சேம் ஆக நான் கேன்சல் பண்ணிட்டேன் இங்க 2 sin a plus b divided by 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டேன் இங்க இந்த மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் நான் கேன்சல் பண்ணல ஓகேவா ஜஸ்ட் 2 sin a plus b divided by 2 மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு இப்ப என்ன ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா sin a minus b divided by 2 the whole divided by cos a minus b divided by 2 எழுதிட்டேன் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்போ 1 into அதாவது plus into minus plus into minus அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னா மைனஸ் தான் அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கிட்டு இங்க ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் நான் எழுதிக்கிறேன் அப்ப எனக்கு இங்க ரெண்டு இடத்துலயுமே sin cos தான் இருக்கு அப்ப sin theta divided by cos theta எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு என்ன அப்படின்னா tan theta அப்போ நான் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணி tan அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலயுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்க காமன் a minus b divided by 2 a minus b divided by 2 எழுதிட்டேன் இங்க பிளஸ் மைனஸ் இருக்கும்போது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கா அப்ப நான் இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கிடைச்சிடும் RHS 0 தான் அப்ப LHS வச்சு நான் RHS ப்ரூவ் பண்ணிட்டேன் திரும்ப क्वेश्चन ஒரு டைம் எழுதிட்டு hence proved அப்படின்னு இந்த क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க
Next என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 2 ன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே அதே ப்ரொசீஜர் தான். இங்க இந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா a cube plus b cube a cube minus b cube ஃபார்முலா இருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா வச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம். அப்போ a என்ன b என்னன்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். a வந்துட்டு sin a b வந்துட்டு cos a. இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து இத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு இங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃபரண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் தான் இருக்கு. டிவைட் எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் வந்து சேம் வேல்யூ கேன்சல் பண்ணல. டிஃபரண்ட் வேல்யூஸ் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ நான் sin a plus cos a sin a minus cos a நீ கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே எழுதிட்டேன். சேம் இதே தான் இப்படி வந்துச்சு. சேம் ஸ்டெப் தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்துட்டு பிளஸ் தான் இருக்கு. அப்போ டிஃபரண்ட் வேல்யூஸ் கேன்சல் பண்ணும்போது எனக்கு மைனஸ் sin a into cos a பிளஸ் sin a into cos a நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்னா sin square a plus cos square a into sin square a plus cos square a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நான் ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு 2 முன்னாடி வரும். 2 into sin square a plus cos square a அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இங்க sin square a plus cos square a is equal to 1 அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. அப்போ இதுக்கு பதிலா நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 into 1 என்ன ஆன்சர் அப்படின்னா எனக்கு 2 தான் ஆன்சர். அப்போட RHS வந்துட்டு 2 தான். LHS வச்சு நான் RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். திரும்ப கொஸ்டின் ஒரு டைம் மென்ஷன் பண்ணிட்டு hence proved அப்படின்னு சொல்லிட்டு உங்க கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. Thank you.